கொரில்லாஸ் என்னதான் பார்க்க பயங்கரமா ரொம்ப வலிமையா தெரிஞ்சாலும் இயற்கையாவே அதுங்க அமைதியான ஆக்ரோஷம் இல்லாத விலங்குகள். கூச்ச சுபாவம் கொண்டது. மனிதர்களை பார்த்தா விலகி போகும், சண்டை போட விரும்பாது. தங்களோட கூட்டத்துக்குள்ள அன்பாவும் கருணையாவும் மென்மையாவும் நடந்துக்கும். ஆனா இதெல்லாம் எது வரைக்கும்னா பிரச்சனை வராத வரைக்கும் தான். தங்களோட கூட்டத்துக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தாலோ இல்ல அச்சுறுத்தப்பட்டாலோ தாக்கப்பட்டாலோ சில்வர் பேக் ஆக்ரோஷத்தோட அடுத்த லெவலுக்கே போயிடும். தான் கைகளால மார்பை அடிச்சுக்கிட்டு எதிரியை தாக்க கிளம்பிடும். ஆனா அதோட ஆக்ரோஷம் தன்னையும் தன்னோட கூட்டத்தையும் பாதுகாக்கணுங்கிற எண்ணத்துல தான் இருக்கும். எதிரிகளை தாக்கி அழிக்கணுங்கிற அளவுக்கு போகாது. சிம்பிளா சொல்லணும்னா தற்காப்புக்கு மட்டும்தான் சில்வர் பேக்ஸோட ஆக்ரோஷம் வெளிப்படும். ஆனா சிங்கங்கள் அப்படி கிடையாது. அதுங்க ஒரு ஏபெக்ஸ் பிரெடேட்டருங்கிறதால பிறக்கும் போது கொல்லணுங்கிற எண்ணத்தோட தான் அது பிறக்கும். தான் முன்னாடி இருக்கிற எதிரியை கொலை பண்ற வரை அதோட ஆக்ரோஷம் அடங்காது. எந்த ஒரு சண்டையிலுமே அதோட ஆக்ரோஷம் தான் அடுத்த லெவலுக்கு அதை கொண்டு போகும். அப்போ அக்ரெஷனை பொறுத்தவரை ஆப்பிரிக்கன் மேல் லைன் தான் டாப்ல இருக்கு.